13 வந்து கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் மேன் யுனைடெட். ஓ ஓ ஓய் ஓ மேன் யுனைடெட் வந்து ஐம் சோ ஷூர் இந்த வாட்டி அவங்க வந்து ஃபம்பிள் பண்ணி கடைசியில ஃபம்பிள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. பட் அவங்க அங்கேயே தான் வந்து ஒரு மாதிரி இன்னொரு ஏன் அது என்ன மேனேஜ்மெண்ட் இஷ்யூவா என்னன்னு தெரியல. இல்லடா, பட் ஆனா அட்லீஸ்ட் பாசிட்டிவ் த்ரீ நோட் ஃபோர் மேன் இயர்ஸ் யுனைடெடுக்கு ஆகும். அது வந்து ஒரு சீசன் அப்கிரேட் மாதிரி தானடா இது. போன சீசன்ல இருந்து இது இவன் சொல்ற ப்ரெடிக்ஷன் வந்து நல்ல ஒரு இந்த ரைட் டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் தானடா இது. சோ அப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். அதான் எனக்கு என்ன பிரச்சனை, அட்லீஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது ஆயிரும்னு நினைக்கிறேன். அவங்க ஃபிகர் அவுட் பண்ணி ஒரு ப்ராப்பர் செட்டப் வந்து ஒரு அந்த டாப் 6 வரத்துக்கே அந்த டைம் ஆகும்னு எனக்கு தோணுது. அதனால எனக்கு மேன் யுனைடெட். ஆனா ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னன்னா, என்ன தவிர யாருமே யுனைடெட் பாட்டம் ஹாஃப் சொன்னேன். டேய் அது வந்து கொஞ்சம் யுனைடெட் தற்கூரித்தனமா ப்ரெடிக்ட் பண்ணா அப்படிதான் வரும். அதாவது இப்ப நம்ம ப்ரீவியஸ் இத வந்து நான் சைனிங்ஸ், வந்து முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னேன். மேனேஜர், கரண்ட் நீ ஃபார்ம் சொல்றா. எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா யுனைடெட் வந்து பாட்டம் ஹாஃப்ல தான் இருக்கணும். டேய் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? தம்பி அப்படி பார்த்தா பாட்டம் ஹாஃப்ல தான் ஒரு இருக்கணும். மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச் டிரா, ஒரு மேட்ச் தோத்துருக்கோம், அவ்வளவுதான். அதுவும் தோத்தது வந்து ஆர்சனல் கூட தான் தோத்தோம். புரியுதா? 15th place finish பண்ணீங்கடா. ஆக்சுவலா இல்ல. ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அது. டேய், ஆமா, அதுவே எல்லா நாங்க தான் ஜெயிச்ச பெட்டர் டீம். எல்லா மேட்சுமே ஜெயிச்சதும் அப்படிதான்டா. Burnley-யோட ஜெயிச்சிருக்க ஜெயிச்சிருக்கீங்களா? வேண்டியதுதான். அதை You ஏன்டா have to சொல்ல win all மாட்டேன். matches. அது கிடையாது. பர்ன்லியோட கெத்தா விளையாடி ஜெயிச்சோம்டா. ரொம்ப கஷ்டம். கம்பேக் டே, ஆமா, கம்பேக். அதுதான் நாங்களும் சொல்றோம். நீங்க பர்ன்லியோட தான் கெத்தா விளையாடி கஷ்டப்பட்டு ஜெயிச்சீங்க. லாஸ்ட்ல ஃபேக் பெனால்டி ஒண்ணு வாங்கி அடிச்சு. டேய் ஃபேக் பெனல்ட்டியா? டேய் டேய் இங்க பாரு. சரிடா, fan அ சரிடா. டேய். சரி, பெனால்டில ஜெயிச்சாச்சு. நல்ல ஓகே, ஜெயிச்சிட்டீங்க.